கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டரை ரேப் பண்ணியிருக்காங்க. அதாவது நைட் அவங்க டியூட்டி முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு போகிற டைமில் அவங்கள ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. அவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட், அதாவது வந்துட்டு ப்ரைமரியாக ஒரு அட்டாக்சி பண்ணுவாங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட்டில் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு செக்ஷுவல் அசால்ட் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் அவங்க மர்டர் ஆயிருக்காங்க அப்படின்னு. அந்த ரிப்போர்ட்டை நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சீரியஸ்லி, ஏண்டா பொம்பளைங்களா பிறந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோ கொண்டு வராங்க. இதனால தான் எல்லாரும் பயப்படுறாங்க போல இருக்கு. ஐயோ, பெண் குழந்தைங்களா, அவங்கள பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷனுக்கு நான் சொல்றேன், பெண் பிள்ளைங்களை வந்துட்டு பராமரிக்கிறத விட உங்களோட ஆண் பிள்ளைங்களுக்கு ஒழுக்கம்னா என்னன்னு சொல்லிக் கொடுங்க. எப்படி வந்துட்டு ஒரு பொண்ணை பார்க்கணும் அப்படின்றது முதல்ல சொல்லிக் கொடுங்க. எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் இஸ் ரியலி மஸ்ட். நீங்க வந்துட்டு பொம்பளை பிள்ளைங்களை மட்டும் கரெக்டா இருன்னு சொல்றது வந்துட்டு ஓகே, பட் ஆனா அட் த சேம் டைம் ஆண் பிள்ளைங்களுக்கும் ஒரு பொண்ணை இப்படிதான் பார்க்கணும், ஒரு பொண்ணுகிட்ட இவ்வளவுதான் லிமிட்ஸ் வச்சுக்கணும். Nobody should take advantage on